ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் இறுதி ஊர்வலம் மற்றும் மதச் சடங்குகள் இன்று நடைபெற்றன. இதில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்று கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். இந்தியா சார்பில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நேரில் சென்று மரியாதை செலுத்தினார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அசர்பைஜான் நாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுவிட்டு நாடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் வனப்பகுதியில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா லஹியா உள்ளிட்டோர் உயிரிழந்தது சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ஈரானில் 5 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட்டு வரும் நிலையில் மறைந்த அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட தலைவர்களின் இறுதி ஊர்வலம் இன்று நடைபெற்றது. தலைநகர் தெஹ்ரானில் நடைபெற்ற பிரம்மாண்ட இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் சாலைகளில் திரண்டு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். அதிபர் இப்ராஹிம் ரைசியின் பெயரை முழங்கியவாறு ஊர்வலத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் தங்களது பாரம்பரிய முறைப்படி அவருக்கு இறுதியாக பிரியாவிடை கொடுத்தனர். இறுதி ஊர்வலத்தில் ஏராளமானோர் இப்ராஹிம் ரைசியின் அகால மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் கதறி அழுது தங்கள் சோகத்தை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி முன்னிலையில் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் மறைந்த தலைவர்கள், அதிகாரிகளின் உடல்களுக்கு இறுதிச் சடங்கு நடைபெற்றது. இறுதிச் சடங்குகள் இன்று நிறைவடைந்ததை தொடர்ந்து இப்ராஹிம் ரைசியின் உடல் அவரது சொந்த ஊரான மாசத்தில் நாளை அடக்கம் செய்யப்படுகிறது. இறுதி நிகழ்ச்சியில் ஈராக் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் பிரதமர்கள், தலிபான், ஹிஸ்புல்லா தலைவர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.